Good morning children. Today we are going to discuss about animal breeding. A breed is a group of animals of common origin within a species that has certain distinguishing characters. So breed என்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட species within a species குள்ள இருந்து உருவாகிற ஒரு group of animals தான் வந்து என்ன சொல்றோம்னா breed. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு certain distinguishing ஒரு particular characters இருக்கும். அந்த character வந்து that are not found in other members of the same species. அதே ஸ்பீஷியஸ்ல வேற மெம்பர்ஸ்குள்ள அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்காது. லைக் ஏ ஜென்ரல் அப்பியரன்ஸ் அண்ட் அதர் ஸ்ட்ரைக்கிங் ஃபியூச்சர்ஸ், அதாவது அதனுடைய அப்பியரன்ஸும் மற்ற சில குறிப்பிடத்தக்க பண்புகள் மட்டும் உள்ள ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ், அந்த ஸ்பீஷியஸ்லேருந்து உருவான குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னா ப்ரீடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூசி ப்ரீடிங் இன்வால்வ்ஸ் மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் each having some desired trait which are passed on to the offspring. So what is mean by breeding na? Mating the parents. That is breeding involves mating parent of different varieties. Adha rendu varieties of parents வந்து mate பண்றதுனா cross பண்ணும்போது கிடைக்கிற அந்த offspring, that is young one வந்து it has a some desired character. So this is the diagram explains the breeding. இதல பாத்தீனா bull of breed A, first one வந்து bull of breed A வும் cow of breed B யும் வந்து மேட் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த வெரைட்டி F1 ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா it has a character of both A and B. A and B னுடைய கேரக்டர் வந்து ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட் யூ சி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். அனிமல் ப்ரீடிங்குடைய அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது எய்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு க்ரோத் ரேட், நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க், மீட், எக், ஊல், அண்ட் நெக்ஸ்ட் சுப்பீரியர் குவாலிட்டி, அதாவது நல்ல குவாலிட்டியான மில்க், மீட், எக்ஸ், உள் கிடைக்கும். என்ஹான்ஸ் ரெசிஸ்டன்ட் டு வேரியஸ் டிசீசஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கும். தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அனிமல் ப்ரீடிங். Next you see objectives of animal breeding, that is aims of animal breeding. Animal breeding aims at improving the genotype of domesticated animals. So first it improves the genotypes of animals to increase their yield. அதனுடைய yield, அதாவது வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். and improve the desirable qualities to produce milk, egg and meat. So வந்து குவாலிட்டியான மில்க், எக், மீட் வந்து நல்ல டிசைரபிள் குவாலிட்டியான மில்கை ப்ரொடியூஸ் பண்ணும், எக் மீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். when breeding takes place between animals of the same breed, it is called inbreeding. அதாவது சேம் ப்ரீடுக்குள்ள இது ப்ரீடிங் பண்ணால் அது என்ன சொல்கிறோன்னா that is called as inbreeding. the cross between different breeds is called outbreeding. so different breedsக்குள்ளே வந்து கிராசிங் பண்ணால் அது என்ன சொல்கிறோன்னா outbreeding or otherwise call it as cross breeding. First we see inbreed. Inbreeding refers to the mating of closely related animals within the same breed. So what is meant by inbreeding? அதாவது mating of, crossing of closely related animals within the same breed. Same breed animals இருக்கும், அது வந்து closely related animals இருக்கும், அதுக்குள்ளே வந்து கிராஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் இன்ப்ரீடிங்கிறோம். அது எத்தனை ஜென்ரேஷன் வந்து அது மாதிரி கண்டினியூ பண்ணாங்கன்னா ஃபார் அபவுட் 4 to 6 ஜெனரேஷன். அதாவது ஃபஸ்ட்டு பேரண்டல் ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன், அது மாதிரி 4 to 6 ஜென்ரேஷன் வந்து இன்ப்ரீடிங் வந்து கண்டினியூஸ் ஆகும். superior males and superior females of the same breed are identified and mated in pairs. ஸோ இது மாதிரி பேரிங் கிராசிங் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி இருக்குன்னா சுப்பீரியர் மேல், அதாவது வந்து வீரியம் மிக்கதாக இருக்கும், நல்லா வந்து பண்புகள் கொண்டதாக இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல்ஸு. அதுதான் வந்து என்ன செய்வாங்க மேட்டிங் பண்ணுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த அக்குமுலேஷன் ஆஃப் த சுப்பீரியர் ஜீன்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஆர் அன்டிசைரபிள். ஸோ இந்த இன்ப்ரீடிங் மூலமா என்ன ஆகுதுன்னா இது மாதிரி மேட்டிங் பண்ணும்போது ஹை குவாலிட்டி ஆஃப் தட் இஸ் டிசைரபிள் ஜீன்ஸ் கேன் பி அக்குமுலேட்டட். தேவையான ஜீன்ஸ் கேரக்டர் உள்ள ஜீன்ஸ் எல்லாம் வந்து அக்குமுலேஷன் ஆகிட்டு தேவையில்லாத அந்த கேரக்டர் உள்ள ஜீன்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா எலிமினேட் பண்ணிடும். தட் இஸ் இட் கேன் பி ரிமூவ். நெக்ஸ்ட் யூ சி Isardale is a new breed of sheep developed in Punjab. So Isardaleன்றது ஒரு sheep breed. இது எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா பஞ்சாபில் டெவலப் பண்ணாங்க. எதையும் கிராஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா by crossing the Bickneri, Magra ewes and Australian Merino rams. So Bickneriன்றது வந்து ஒரு பெண் ஆடு, ஓகே, ewes, and Australian Merino ramsன்றது ஆண் ஆடு. ஸோ அந்த பெண் ஆடையும் ஆண் ஆடையும் அந்த ப்ரீட் பண்ணி கிராஸ் பண்ணி கிடைக்கிறது என்னது ஷீப், இசார்டேல்ன்ற ஷீப். So this is the example for inbreeding
அதாவது வந்து இந்த பிக்னரி மெக்ராயும் ஆஸ்திரேலியன் மெரினோ ராமையும் வந்து மேட் பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற நியூ breed ஆஃப் ஷீப் வந்து இசார்டேல். Next you see inbreeding depression. Continued inbreeding reduces fertility and productivity. இது மாதிரி 4 to 6 generation வந்து inbreeding பண்ணுறதுனால வந்து அதனுடைய fertility தன்மை வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அதை ஸ்டெரைலாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாகுது. இன்ப்ரீடிங் எக்ஸ்போசஸ் harmful recessive genes that are eliminated by selection. ஸோ அந்த முன்னாடி வந்து எலிமினேட் பண்ண அந்த ஜீன்ஸ் தேவையில்லாத recessive genes வந்து இந்த இன்ப்ரீடிங் மூலமாக நான் இது மாதிரி 4 to 6 ஜென்ரேஷன் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுனால இந்த ஹார்ம்ஃபுல் ரெசசிவ் ஜீன்ஸ் வந்து வெளியே வருது. நெக்ஸ்ட் யூ சி அவுட் ப்ரீடிங். இட் இஸ் த ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல். ஸோ வந்து அது ரிலேட்டட் அனிமல்ஸ்குள்ளே செய்வோம் இன்ப்ரீடிங்னா, இது வந்து அன்ரிலேட்டட் அனிமல்ஸ் அதாவது தொடர்பற்ற விலங்குகளோட செய்யறது கிராஸ் பண்ணுறது தான் வந்து என்னது அவுட் ப்ரீடிங். த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஃபார்ம்ட் ஆர் கால்ட் ஹைப்ரிட்ஸ். அது மாதிரி உருவாக்குற அந்த ஆஃப்ஸ்பிரிங் எங்க ஒன்ஸ் என்ன சொல்கிறோன்னா ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இந்த ஹைப்ரிட்ஸ் எப்படி இருக்கும் ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் விகரஸ் தேன் தேர் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸை விட இந்த ஹைப்ரிட்ஸ் யங் ஒன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக பலம் வாய்ந்ததாகவும் விகரஸ் வீரியம் மிக்கதாகவும் இருக்கும். கிராஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வித் டிசைரபிள் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் வேல்யூ ஆர் மேட்டட். ஸோ இது மாதிரி கிராஸ் பண்ணும்போது அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைரபிள் ஃபியூச்சர்ஸ் இருக்கும், விரும்பத்தக்க பண்புகள் இருக்கும், அண்ட் எக்கனாமிக் வேல்யூ பொருளாதார பலம் வாய்ந்ததாக இருக்கும், வேல்யூ மிக்கதாக இருக்கும். ஸோ கீழே பாருங்கள், இது வந்து அவுட் ப்ரீடிங்க்கு எக்ஸாம்பிள் மேல் டேங்கியும் ஃபீமேல் ஹார்ஸையும் வந்து கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிறது என்னது மியூல். மியூல்னால் வந்து கோவேரி கழுதை. அது வந்து இந்த டாங்கியோடைய கேரக்டரும் இல்லாத ஹார்ஸோடைய கேரக்டரும் இல்லாத ரெண்டுத்தினுடைய கேரக்டரும் இருக்கும். மியூல் இஸ் ஏ சுப்பீரியர் டு ஹார்ஸ் இன் ஸ்ட்ரென்த், intelligence, ability to work and resistant to disease, but they are sterile. ஸோ மியூல் வந்து சுப்பீரியராக இருக்கும், அதோட கேரக்டர் எல்லாம் ஓங்கி இருக்கும். லைக் ஹார்ஸ் மாதிரி ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து இன்டெலிஜென்ஸு, எபிலிட்டி டு ஒர்க் வேலை செய்யறது எல்லாமே இருக்கும். ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். பட் தே ஆர் ஸ்டெரைல். ஆனால் வந்து அது எப்படி இருக்கும் ஸ்டெரைல் மலட்டுத்தன்மையுடையதாக இருக்கும். See the diagram. இந்த diagram வந்து it explains the cross breeding to produce the mule with superior characters. அதாவது ஹார்ஸையும் டாங்கியும் வந்து கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த மியூல் பார்த்தீங்கன்னா it get the characters like the horse, strength, intelligence, ability to work and resistant to disease இருக்கும். But they are sterile. Next you see infobits. கிராஸ் ப்ரீட் ஆஃப் ஃபவுல்ஸ். ஸோ ஃபவுல்ஸ்னால் வந்து லைக் பேர்ட்ஸ் பறவைக்குள்ளே வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது ஒயிட் லெகான் அண்ட் பிளைமவுத் ராக். ஓகே, இது வந்து கோழி இனம். இது ரெண்டு ஒயிட் லெகானுக்கும் பிளைமவுத் ராக்குக்கும் வந்து ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஸ்பீஷியஸ் வந்து ஹைப்ரிட் ஃபவுல் வந்து எப்படி ஹைப்ரிட் எப்படி இருக்குன்னா ஈட் மோர் எக்ஸ். அதாவது வந்து இட் கேன் கிவ்ஸ் த மோர் எக், அதிக முட்டை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கோழி இனமாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கிராஸ் ப்ரீட் ஆஃப் கவுஸ். கவுஸ்க்குள்ளே வந்து ஏதோ கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது பாரு டெவலப்டு பை மேட்டிங் ஆஃப் த புல்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் ப்ரீட் அண்ட் கவுஸ் ஆஃப் இண்டஜினியஸ் ப்ரீட். எக்ஸாட்டிக் ப்ரீட்னா அயல்நாட்டு, புல்லுன்னா தெரியும் இல்லையா அயல்நாட்டு காளை இனமும், இண்டோஜினியஸ் ப்ரீட் ஆஃப் கவுனா உள்நாட்டு பசுவியம், அதாவது பிரின்சிஸ் அண்ட் சஹிவால். ஓகே, அந்த எக்ஸாட்டிக் ப்ரீட் ஆஃப் புல்லும் அண்ட் இண்டோஜினியஸ் ப்ரீட் ஆஃப் கவ்வையும் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற காரன் ஸ்விஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்ட் 2 to 3 times more milk than indigenous cows. அதாவது இண்டோஜினியஸ் கவுஸ் உள்நாட்டில் இருக்கிற அந்த பசுக்களை விட இது அதிக அளவு பால் வந்து உற்பத்தி செய்யும். எத்தனை முறைனா 2 to 3 times more it can produce the milk. Next you see heterosis. Next you see heterosis. The superiority of the hybrid obtained by cross breeding is called as heterosis or hybrid vigor. ஸோ இந்த ஹைப்ரிட் மூலமாக அப்டைன் பண்ண இந்த கிராஸ் ப்ரீடிங் மூலமாக அப்டைன் பண்ண ஹைப்ரிட் வந்து எப்படி இருக்குன்னா இட் ஹேஸ் த சுப்பீரியர் பண்பு இருக்கும், அதாவது உயர்தர பண்பு உள்ளதாக இருக்கும். அதை என்ன சொல்கிறோன்னா ஹெட்டிரோசிஸ் ஆர் ஹைப்ரிட் விகர். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் விகர் இன் அனிமல் ப்ரீடிங். ஸோ இந்த அனிமல் ப்ரீட் பண்ணும்போது அந்த கிராஸ் ப்ரீட் அவுட் ப்ரீடிங்கில் பண்ணுற அந்த கிடைக்கிற ஹைப்ரிட் வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பை கேட்டல். கேட்டல்ஸ்னால் வந்து கால்நடைகள், ஆடு மாடுலாம் இருக்குல்ல, அதுலேருந்து கிடைக்கிற மில்க் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக் பை பவுல்ட்ரி. பவுல்ட்ரின்னா
அந்த கோழிலாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து கிடைக்கிற எக் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹை குவாலிட்டி ஆஃப் மீட் இஸ் ப்ரொடியூஸ்டு, அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற மீட் வந்து எப்படி இருக்குன்னா நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான மீட் ப்ரொடியூஸ் ஆகும். தென் இன்க்ரீஸ்டு growth ரேட் இஸ் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். ஸோ டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் உடைய ரேட் ஆஃப் growth வந்து அதிகமாக இருக்கும், இன்க்ரீஸ்டாக இருக்கும். See, this diagram explains the effects of hybrid vehicle. So, effects of hybrid vehicle பார்த்தீங்கன்னா increased production of milk by cattle. Then second one, increased production of egg by poultry. Next, high quality of meat is produced. Then increased growth rate is domesticated animals. This is your today's assignment. Write the assignment. Thank you children. Have a nice day.